வெல்கம் டு மை சேனல் லேர்ன் வித் ராக்கா. இன்றைக்கி நீங்கள் லேண்ட்ஃபார்ம் அண்ட் லைவ்ஸோட பார்ட் 3 வீடியோ தான். டெசர்ட் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசர்ட். ஸோ டெசர்ட் அப்படின்னாலே என்னது? ட்ரை ஏரியா. உங்களுக்கே தெரியும், ரொம்ப பெருசாக இருக்கும். லார்ஜ் ட்ரை ஏரியா, ரெயின்ஃபால் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படி இருந்தால் அந்த ஏரியா என்னது? டெசர்ட். ஃபுல்லாகவே சாயிலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ டெசர்ட்டில் 2 டைப் இருக்குது. ஒன்று கோல்ட் டெசர்ட், இன்னொன்று ஹாட் டெசர்ட். ஸோ ஹாட் டெசர்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சஹாரா டெசர்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. தார் டெசர்ட் இந்தியாவில் நார்த் வெஸ்ட்டில் இருக்குது, அதாவது ராஜஸ்தான். இதுதான் வந்து தார் டெசர்ட். ஓகேங்களா? ஸோ ஹாட் டெசர்ட் எதுன்னு கேட்டால் எழுதணும். கோல்ட் டெசர்ட் என்னது அப்படின்னா கோபி டெசர்ட் ஏஷியாவில் இருக்குது. கோபி டெசர்ட் ஏஷியா அண்ட் அண்டார்டிகாலையும் சில டெசர்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யுனிக் ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அந்த டெசர்ட்டில் வாழ்கிற பர்டிகுலர் அனிமல்ஸ் அண்ட் டெசர்ட் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி, அங்கே இருக்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹியூமன்ஸ் என்ன பண்ணுறாங்க? இந்த பர்டிகுலர் ஹார்ஷ் கண்டிஷனுக்கு வாழ்கிறதுக்கு பழகிக்கிட்டாங்க. அவங்க வந்து அடாப்ட் ஆகிக்கிட்டாங்க. ஹியூமன்ஸ் மட்டும் கிடையாது, பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸும் அடாப்ட் ஆகிக்கிச்சு. ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் இருக்க ஹாட் டெசர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்க மக்கள், அங்கே இருக்கிற சிவிலைசேஷனில் இருக்க மக்களுக்கு வந்து ஃபோக் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தாங்க டெசர்ட் பற்றி. அடுத்து ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அட்டகாமா டெசர்ட் அப்படிங்கிறது சவுத் அமெரிக்காவில் சிலியில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுலே ட்ரையஸ்ட் பிளேஸ், ஏர்த்தில் இருக்க ட்ரையஸ்ட் பிளேஸ் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா அட்டகாமா டெசர்ட்னு எழுதணும். இது ஏன் இவ்வளோ ட்ரையஸ்ட் ஆச்சு அப்படின்னா டியூ டு ரெயின் ஷேடோ எஃபெக்ட் காஸ்ட் பை ஏண்டஸ் மவுண்டன். இந்த ஏண்டஸ் மவுண்டனில் ஏற்படுற ரெயின் ஷேடோ எஃபெக்ட்னால இந்த ஏரியா வந்து ரொம்ப ட்ரையாக ஆகிடுச்சு. அது என்ன ரெயின் ஷேடோ எஃபெக்ட் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இப்போ மவுண்டன் இப்படி இருக்குங்களா? ஸோ மவுண்டனுக்கு இந்த பக்கமும் ஏரியாஸ் இருக்கும், இந்த பக்கமும் ஏரியாஸ் இருக்குமா? ஸோ இந்த மவுண்டன் என்னவா இருக்குது அப்படின்னா, மழை பெய்யும் போது இது வந்து ஒரு பெரிய பேரிகேட்டாக இருக்குது. பேரிகேட் அப்படின்னா தடுப்பு சுவர் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பக்கத்துலேருந்து வர ரெயின்ஸை இது என்ன பண்ணுது? இந்த இடத்துல பிளாக் பண்ணிடுது. ஸோ இதுக்கு மேலே இந்த பக்கம் வந்து உங்களுக்கு வந்து மழையே இருக்காது. அப்படி இருக்கும்போது இந்த ஏரியா என்னவாயிடும்? ரொம்ப ட்ரை ஆகிடுது. ப்ளஸ் ரெயின்ஃபால் இல்லாமல் போயிடுது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பேரிகேட்டாக இருக்கிறதுனால ரெயின்ஃபால் ஃபுல்லாக இங்கே இருக்கும். ஸோ மவுண்டனோட ஒரு பக்கம் ஃபர்டைலாகவும் இன்னொரு பக்கம் வந்து ஃபுல் டெசர்ட் மாதிரி ட்ரையாக இருக்கும். அந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் என்னது? ரெயின் ஷேடோ எஃபெக்ட். ரெயினை இந்த பக்கம் வர விடாமல் அது தடுத்துருது இல்லையா? ஸோ அந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் ரெயின் ஷேடோ எஃபெக்ட். ஸோ மவுண்டனுக்கு இந்த பக்கம் இருக்க ஏரியா ரொம்ப ட்ரையாக இருக்கும். அந்த மாதிரி இந்த ஏண்டஸ் மவுண்டனுக்கு இந்த பக்கம் இருக்கிற ஏரியா தான் அட்டகாமா டெசர்ட். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது தமிழ் சங்கம் போயட்ரி பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் சங்கம் லிட்ரேச்சர் இருக்கு இல்லையா? தமிழ் லிட்ரேச்சரில் சங்கம் போயட்ரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா லேண்டை வந்து ஃபைவ் ஃபார்மாக வந்து உங்களுக்கு வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அது வந்து நம்ம திணைன்னு சொல்லுவோம். 5 திணை, 5 திணை அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். ஓகேவா? அதோட ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ், அங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைல்ஸ், மக்கள் வாழ்கிற விதம், இதெல்லாம் வச்சு அதை வந்து நம்ம வந்து பிரிச்சிருக்காங்க, 5ஆக பிரிச்சிருக்காங்க. ஸோ என்னென்ன திணை அப்படின்னு பார்க்கலாம். இது ஹெட்டிங். திணை, லேண்ட்ஸ்கேப், என்ன டைப் ஆஃப் லேண்ட் அந்த லேண்ட் அது திணையில் இருக்குது, அங்கே இருக்கிற மக்கள் என்ன வேலை செய்கிறாங்க, அவங்களோட ஆக்குபேஷன் என்ன அப்படிங்கிறத ஒரு டேப்லோ காலமாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நான் உங்களுக்கு டேப்லோ காலமாக டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது குறிஞ்சி. ஸோ குறிஞ்சி அப்படின்னா மவுண்டன் ரீஜன் எல்லாமே என்னன்னு சொல்கிறோம்? குறிஞ்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ குறிஞ்சி அப்படின்னா குறிஞ்சி கடவுள் அப்படின்னு ஒரு கடவுள் இருக்கார். யார்? முருகருக்கு குறிஞ்சி கடவுள் இன்னொரு பேர் இருக்குது. அவர் வந்து மவுண்டன்ஸில் மலையில் தானே வாழ்கிறாரு. ஸோ மலையில் இருக்கிறதுனால அவருக்கு குறிஞ்சி கடவுள்னு ஒரு நேம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ குறிஞ்சி, மவுண்டன்ஸ் தமிழில் வந்து எப்படி வரும்னா குறிஞ்சி, மலையும் மலை சார்ந்த இடங்களும். ஸோ மலை, மவுண்டன்ஸ் அண்ட் மவுண்டன் சுற்றி இருக்க ரீஜியன்ஸ் எல்லாமே வந்து குறிஞ்சி. ஓகேங்களா? குறிஞ்சியில் என்ன நடப்பாங்க? மக்கள் வந்து ஹண்டிங் அண்ட் கேதரிங் பண்ணுறாங்க. போய் பொருளை கலெக்ட் பண்ணுறது, ஹண்ட் பண்ணுறது, இதெல்லாம் தான் அவங்களோட மெயின் வேலையாக இருக்குது குறிஞ்சியில். ஓகேங்களா? அடுத்து முல்லை அப்படிங்கிறது என்னது? கிராஸ்லேண்ட்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட். இதுதான் வந்து முல்லை. தமிழில் வந்து காடும் காடு சார்ந்த இடமும் சொல்லுவாங்க. ஃபாரஸ்ட் இல்லையா? ஸோ காடும் காடு சார்ந்த இடமும். ஓகேவா? இங்கே வந்து காடு அப்படிங்கிறதுனால கேட்டில் ரீரிங் தான் உங்களுக்கு இருக்குது, ஆடு மாடு மேய்க்கிறது. ஓகேங்களா? அடுத்து மருதம் அப்படிங்கிறது என்னது? ஃபர்டைல் பிளெயின்ஸ், ரொம்ப வளமானது, அதனால வயலும் வயல் சார்ந்த இடமும் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். இங்கே வந்து ஃபார்மிங் இருக்கும். ஏன்னா ஃபர்டைல் அப்படின்னாலே அங்கே இருந்தது, பிளெயின்ஸ்னாலே ஃபார்மிங். ஓகேங்களா? நெய்தல் அப்படின்னா ஃபிஷ்ஷுனா என்னது? கடல். ஸோ கோஸ்டல் ஏரியாஸ் எல்லாத்தையுமே நெய்தல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெய்தல் அப்படின்னாலே
ஃபிஷ்ஷு, கடலும் கடல் சார்ந்த இடமும் வந்து ஃபிஷ்ஷிங். இங்கே வந்து ஃபிஷ்ஷு கடல் அப்படிங்கிறதுனால ஃபிஷ்ஷிங்கும் சீஃபாரிங்கும் இருக்கும். சீஃபாரிங் அப்படின்னா கடல் தூரமாக போய் அவங்க வந்து கடலில் இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வர்றது, அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சீஃபாரிங். ட்ரேடிங் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் சீஃபாரிங். ஓகேவா? இது வந்து நெய்தலில் நடக்குது. அடுத்து இருக்கிறது பாலை. பாலைனா என்னது? டெசர்ட். பாலைவனம் தமிழில் நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ பாலை அப்படின்னாலே டெசர்ட். ஸோ பாலைவனம் அப்படின்னு அர்த்தம். எவிடன்ட் டெசர்ட், ட்ரை ஏரியா அண்ட் டெசர்ட்டை தான் நம்ம வந்து பாலைவனம்னு சொல்கிறோம். இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஜேர்னி தொலைதூரமாக நடந்து போகிறது, இந்த மாதிரி ஜேர்னி பயணம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இங்கே நடக்கும். ஃபைட்டிங், வேறு ஆப்ஷன் அங்கே இல்லைங்கிறதுனால சண்டைகள் நிறைய நடக்கிற இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நீங்கள் வந்து டெசர்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியதும், தமிழ் சங்கம் போயட்ரியில் இருக்கிற 5 திணைகளை பற்றியும் உங்களுக்கு வந்து இதில் டீட்டெயில்டாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு விஸ்டம் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு சேட்டலைட் இமேஜ்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்க, ஓகேங்களா? ஏர்த்தை பார்க்கும்போது ஏர்த்தில் க்ரீன் கலராக இருக்குது இல்லையா? அது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா டென்ஸ் வெஜிடேஷனை ரெஃபர் பண்ணுது. ஸ்னோ கவர் மவுண்டன் எல்லாம் வந்து ஒயிட் கலரில் இருக்குமா, ஏன்னா ஹை ஆல்டிடியூட் இருக்கிறதுனால, டெம்பரேச்சரும் ரொம்ப கோல்டாக இருக்கிறதுனால, ஸ்னோவாக இருக்கிறதுனால இது பார்க்கறதுக்கு ஒயிட் கலரில் இருக்கும் அப்படின்றாங்க. டெசர்ட் ட்ரை ஏரியாஸ் எல்லாம் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும், ஏன்னா இங்கே வெஜிடேஷனுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால. ஓகேவா? ஸோ இப்போ நான் அது வந்து உங்களுக்கு இந்த பக்கம் எழுதி போடுறேன், நீங்கள் பாருங்கள் என்ன சும்மா என்ன கலருக்கு என்ன ரெஃபரன்ஸ் அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ க்ரீன் கலர் அப்படின்னா அது பிளெயின்ஸ், ஏன்னா அங்கே வந்து நிறைய ஃபர்டைலாக வெஜிடேஷன்ஸ் இருக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு என்னது க்ரீன் கலர். ஒயிட் வந்து என்னது ஸ்னோ மவுண்டன்ஸ் எல்லாம் வந்து ஒயிட்டு. ஓகேங்களா? அடுத்து வந்து ப்ரௌன் வந்து என்னது டெசர்ட் அண்ட் ட்ரை ஏரியா. ஸோ இந்தந்த கலர் சேட்டலைட்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது இந்த கலர்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா அந்தந்த ரீஜியன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதுவும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த லெசன், லேண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் லைஃப். இந்த லெசன் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இப்போ முடிஞ்சிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து அந்த முன்னாடி சொன்ன மாதிரி ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து டிபேட்டியன் பிளாட்டியூ. எதனால் அது வந்து ரூஃப் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க? ஏன்னா ஹையஸ்ட் ஆவரேஜ் ஆல்டிடியூட், வேர்ல்டுலேயே இருக்கிற ஹையஸ்ட் ஆவரேஜ் ஆல்டிடியூட் வந்து அந்த பர்டிகுலர் பிளாட்டியூ தான், அதனால தான் அது ரூஃப்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எதனால் வந்து டெக்கன் பிளாட்டியூ வந்து அக்ரிகல்ச்சருக்கு சூட்டபிளாக இருக்குது? ஏன்னா அது வந்து வால்கனிக் ஆக்டிவிட்டீஸ்னால ஃபார்ம் ஆனது, அங்கே வந்து பிளாக் சாயில் ரிச்சாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்கள் எழுதணும். ஓகேவா? ஃப்ளட் பிளெயின்ஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் வந்து எந்த லேண்ட்ஃபார்மில் வந்து அதிக ஃபர்டைல் சாயில்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. கங்கா பிளெயினில் வந்து அக்ரிகல்ச்சருக்கு என்ன பர்டிகுலர் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த திணையெல்லாம் வந்து உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங்ஸில் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எனக்கு டைம் கிடச்சிதுன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேங்க் மாதிரி ரெடி பண்ணி நான் கொடுக்க பார்க்குறேன். எக்ஸாமுக்கு முன்னாடி அதை நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.